ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெயில் நாளில் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம உடம்புல அதிக அளவில் நீர் சக்தி தேவைப்படுது. அதனால் நீர் சக்தி அதிகமாக நிறைந்த பழங்களை வச்சு இன்றைக்கி நம்ம ஜூஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 5 விதமான ஜூஸ் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். முதலாவது ஆப்பிள் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் 2 ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு வந்துடலாம். சிலருக்கு ஆப்பிள் அப்படி தோலோடு அரைச்சி ஜூஸ் போட்டால் பிடிக்கும். சிலருக்கு தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டால் பிடிக்கும். தோலோடு அரைச்சி நீங்கள் சேர்த்திங்கன்னா அது வடிகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி நல்லா தோல் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா சூப்பராக வந்துடும். அதனால் இன்றைக்கி நம்ம நல்லா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆப்பிள் சாப்பிட்றதுனால என்றைக்கும் இளமையாக இருப்பீங்க நீங்கள். அதனால் ஆப்பிள் ஜூஸ் அடிக்கடி சாப்பிட்டு வாங்க. இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு தகுந்தா போல் சுகர் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை மூடி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். நல்ல ஒரு க்ரீமியான ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. கடையில் விற்கிறதோட பல மடங்கு வீட்டில் செய்கிறது நிறைய சக்தி இருக்குது. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக திக்கான ஒரு ஆப்பிள் ஜூஸ் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இப்போ ஐஸ் க்யூப் போட்டு நம்ம குடிக்கலாம். அடுத்தது நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாதுளப்பழத்துலேயும் அதிக அளவுக்கு நிறைய சக்தி இருக்குது. மாதுளப்பழம் சாப்பிட்றதுனால பெண்களுக்கு முடி பிரச்சனை சரியாகும். மாதுளப்பழம் கிடைக்கும் போதும் மாதுளப்பழமாகவும் சாப்பிட்லாம் நீங்கள், இல்லைனா இது மாதிரி ஜூஸாகவும் சாப்பிட்லாம். மாதுளம்பழம் ஜூஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி 2ஆக அரைச்சிக்கலாம். அரைஞ்சிட்டு பழத்தை உதிர்த்துட்டு வந்துடலாம். நம்ம இப்போ 2 பழத்தையும் நம்ம உதுத்துட்டு வந்துடலாம். உதுட்டு வந்த பழத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் மூடி நல்லா இதையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். நுர பொங்க மாதுளம்பழம் ஜூஸ் கடையில் எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி வீட்லேயும் நம்ம செஞ்சாச்சு. பார்க்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுலேயும் நம்ம ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். ஐஸ் க்யூப் போட்டு பரிமாறலாம். அடுத்ததாக நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கண்ணுக்கு தேவையான குளிர்ச்சியும் கண்ணுக்கு தேவையான சக்தியும் கிடைக்குது. அதனால் ஆரஞ்சு பழம் கிடைக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு பழம் தோலை உரித்து அந்த உள்ளே இருக்கிற வெள்ளை பகுதி எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு 4 சைடும் இந்த மாதிரி கீத்தாக போட்டுட்டு நீங்கள் உரிச்சிங்கன்னா நல்லா சொலை பலன்னு வெளியே வந்துடும். பாருங்கள் எப்படி தனித்தனியாக வந்துடுதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உதுத்துட்டு வந்துடலாம். உதுத்துட்டு வந்த பழத்தை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வடிகட்டி வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு அடித்து விட்டிங்கன்னா மேலே சக்கரை தனியாக ஜூஸ் தனியாக வந்துடும். பார்க்கும் போதே நல்ல ஒரு கலர், சூப்பரான ஒரு கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் நம்ம வீட்லேயே இப்போ ரெடி பண்ணியாச்சு. சூப்பரான ஹெல்த்தியான ஆரஞ்சு ஜூஸ் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஐஸ் க்யூப் போட்டு இப்போ பரிமாறலாம். அடுத்தது நம்ம திராட்சை ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் பச்சை திராட்சை 1/2 கிலோ போல் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 1க்கு 3 வாக்கில் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மஞ்சத்தூள் கூட சேர்த்து கழுவிட்டு வந்துடலாம்.
மஞ்சத்தூள் கூட உப்பு போட்டு நல்லா கழுவிங்கன்னா இதில் இருக்கிற கிருமி எல்லாம் வெளியே வந்துடும். நிறைய மண் மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா அலசி கழுவி எடுத்துகிட்டு வாங்க. பாருங்கள் தண்ணி எவ்வளோ மங்கலாக இருக்குது. நான் இன்றைக்கி 3 வாட்டிக்கு போல் அலசி எடுத்துகிட்டு வந்து வடிகட்டி வச்சு வடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம அலசின திராட்சையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்ந்து நல்லா புழிஞ்சிக்கலாம். தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி இன்னமும் கொஞ்சம் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தோம்னா கெட்டியாக இருக்குது. இப்போ திரும்பி 2வது வாட்டியும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம அடித்து விடும் போது மேலே சக்கை தனியாகவும் கீழே ஜூஸ் தனியாகவும் வந்துடும். ஃப்ரெஷ்ஷான பச்சை திராட்சை ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. திராட்சை பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு புற்றுநோய் வராமல் தடுக்குது. வந்த புற்றுநோயும் எதிர்த்து போராடுறதுக்கு திராட்சை பழம் அதிக அளவில் உதவுது. அதனால் திராட்சை பழமும் கிடைக்கும் போது பச்சையாகவோ இந்த மாதிரி ஜூஸ் போட்டோ நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ சூப்பரான கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான கிரேப் ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம பரிமாறலாம் வாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம வாழைப்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வாழைப்பழம் ஜூஸுன்னு சொல்லலாம், வாழைப்பழம் மில்க் ஷேக்குன்னு சொல்லலாம். அதுக்கு நான் 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வாழைப்பழம் ஜூஸ் எந்த வாழைப்பழம் உங்கள்கிட்ட கிடைக்குதோ அந்த வாழைப்பழத்தை வச்சு செய்யலாம். இந்த வாழைப்பழத்தில் தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் போல் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் போல் பால் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. உங்கள்கிட்ட இருக்கிற நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு. என்கிட்ட பேரிச்சம்பழம் தான் இருந்துச்சு, அதனால் நான் இன்றைக்கி பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது நல்லா சூப்பரான ஒரு மில்க் ஷேக் மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு கிடைக்கிற பழங்களை வச்சு கிடைக்கிற காய்கறிகளை வச்சு அந்தந்த டைமில் அந்தந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.